देखो भाई ये कितना पावर से चलता है। ये हमारा दोस्त का देखो ये ऐसा बैटरी है। अभी देखो आपका साथ पकड़ा ना, अभी देखो हम कैसा मुल्क लेके जाएगा। अभी हमारा दोस्त के दिया वो उसका पूरा सामान है ना, इसको चेक करने के लिए अभी मुल्क लेके जाएगा, बाद में फायदा नहीं है मुझे। अभी देखो हार्ड काम का अच्छा नहीं है, हार्ड काम का नहीं है कि स्क्रू निकालने के लिए नहीं होता। हाँ कैसा स्क्रू निकलेगा देखो, देखो ऐसा आएगा हम कैसा फायदा। देखो आप बेच रहा है, अच्छा क्वालिटी बेचने का चाहिए। ऐसा आदमी लोग को देगा पैसा में पकड़ता है, फायदा नहीं, हमको चेंज करने का देने का चाहिए। बोनाई कंपनी சரியா, இந்த ட்ரில் லித்தியானியம் பேட்டரி ட்ரில், இந்த ரீசெட் சரியா, இந்த செட் அப்படி ஃபுல்லா வரும். நீ பாருங்க இதான் சாமான். ஓகே அடுத்த வாரம் காட்டுறேன். இந்த ட்ரில் மிஷின் இது வந்துட்டு இது யாரையும் வாங்குவான்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி வாங்குற ஆக்களா இருந்தா இதை ஸ்ட்ராங்கா செக் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளால புகை வருது சரியா. இப்ப நான் கால் பண்ணிச்சேன்னா மாத்தாரன்னு சொல்லிட்டான் பொஸ் கம்பெனிக்காரன். பொஸ்ஸில் வாங்கினா அதையும் செக் பண்ணி பார்க்கணும் சரியா. இது வந்துட்டு 10 டினார், பொஸ்ஸில் வந்துட்டு 13.5 சொல்றான். 12.5 போட்டியா இன்னொரு டினார் நம்மகிட்ட கேட்கறான். டெலிவரி காசு ஏற்கனவே அதையும் சேர்த்துதான் எடுத்திக்கிறான் சரியா. சில இடத்துல 9 டினார் போகுது, இது பொஸ்ஸிலே 9 டினார் போகுது. இந்த டெலிவரி வாங்குறேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்க சொல்லுங்க சரியா. செக் பண்ணி பலமா அவங்களோட கையால. இப்ப என்னன்னு சொன்னா இது சும்மா சுத்தும், நல்ல லேசா சுத்தும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு நம்ம அதை புடிக்கணும். இந்த புடிச்சிட்டு இந்த பட்டன் அமர்த்தணும் சரியா. அப்படி அமர்த்த புகை வருது, அதுல வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் தருவேன், நீங்க அட்டாச் பண்ணி போடுங்க சரியா. சும்மா வாங்கி இப்ப இதை நாட்டுக்கு எடுத்துட்டு போய் டான்ஸ் நிறைய பேர் ஏமாறுவாங்களே, அதுக்கான நம்ம ஒரு விழிப்புணர்வா இதை எடுத்து போடணும் சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி பொருட்கள் நிறையவே இருக்குது இந்த ஆன்லைன் மார்க்கெட்டில். நிறைய பேர் இன்றைக்கும் விலை குறைஞ்ச விலையில் இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல மெஷின் அப்படின்னு நினச்சி வாங்குவீங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, எல்லாமே பணத்தில் கள்ள நோட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் ஒரிஜினல் மாதிரியான டூப்ளிகேட் நிறையவே இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற அதே கம்பெனி, அதே ஸ்டிக்கர், அதே லோகோ எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற மோட்டார் உட்பட எல்லாமே ஒரு லோக்கலாக இருக்கும். எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண முடியும் தானே. இப்போ அதே நாட்டில் இருந்து வரக்கூடிய இப்போ ஒரு ஜெர்மனியோட ட்ரில் ஒரு 30 தினார் 40 தினார்னா, அதே சைனாவுடைய ஒரு 5 தினார் ட்ரில்ல அந்த மோட்டரை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸுகளை ரெடி பண்ணினா அவனுக்கு ஒரு 10 தினாரில் அது கோஸ்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு அதே 25 தினாருக்கு 40 தினார் போகிறது நான் 25 தினாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்களும் தாராளமாக வாங்குவீங்க. ஆனால் உள்ள வேலை செய்தா இல்லையா அப்படின்றது தெரியாது மெஷின். அதனால் இதில் நான் சில பொருட்கள் இப்போ சாதாரணமாக இந்த ட்ரில் மிஷினாக இருக்கட்டும், சில எலக்ட்ரானிக் மெஷின்களாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்கல் உபகரணங்களாக இருக்கட்டும், தயவு செய்து உங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா, அதாவது சரி இதை நான் செக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஃபோனை இது இந்த எத்தனை அவர் பாவிச்சிருக்குது, இந்த ஃபோனில் வேறு எங்கெங்கே ஏதாவது அடிபட்டுருக்குதா, RAM எத்தனை GB மெமரி கார்டு, எத்தனை ஜிபி மெமரி, எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் இதில் இருக்குது, பேட்ரி எந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது, ஃபோன் எங்கேயாவது அடிபட்டிருக்கா, டிஸ்பிளே நல்லா டச் ஆகுதா, கால் பேசும்போது வாய்ஸ் நல்லா வருதா, வாய்ஸ் போடும்போது கேமரா நல்லா வேலை செய்தா, பேக் கேமரா நல்லா வேலை செய்தா, ஃப்ரண்ட் கேமரா நல்லா வேலை செய்தா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா. அதுக்கு ஃபோனுடைய நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்துக்கொண்டா ஃபோனுடைய நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். அப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை நாம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம்.
இப்போ நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறேன்னு நாட்டுக்கு கொண்டு போன பிறகு எத்தனையோ பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாட்டிலேருந்து யாராவது வரும்போது கொண்டு வந்தால் அதை இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசினா, அவங்களும் இல்லை நீங்கள் பொருளை ரிட்டர்ன் தாங்க நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சமாளிச்சிருவானுங்க. ஏன்னா நீங்கள் நாட்டுக்கு போட்டிங்கல்ல. சில டைமில் நீங்கள் லீவில் போகிற நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஓகே அது ஏதாவது பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் சிலர் வந்து கார்கோ பெட்டி போடுவீங்க, அதுக்கப்புறம் அது யார் கொண்டு வரது? இவன் என்ன சொல்லுவான், சிம்பிளாக நீங்கள் கொண்டு வந்து பொருளை ரிட்டர்ன் பண்ணுங்கள் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் எந்த ஒரு பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் அதுக்குரிய நாலேஜ் இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்து உடச்சி ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது எல்லாமே பக்காவாக இருக்குது, நான் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் தயவு செய்து வாங்குங்க. இல்லையா எந்த ஒரு பொருளையுமே வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த நாடுகளில் நாம் யாருமே காசு வந்து சும்மா ரோட்லேயோ மரத்துலேயோ ஆயில ரோட்லேயோ பிறக்கலை. கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ஃபில்ஸும் ஒவ்வொரு ரியாலும் ஒவ்வொரு திரகமும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வெளிநாடுகளில். அப்போ நம்ம உழைக்கக்கூடிய ஒவ்வொரு காசுலேயும் நம்மளுடைய கஷ்டம் இருக்குது. அதை விற்று வாங்கிட்டு போகிறோம், அவன் பாட்டுக்கு அவன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் தயவு செய்து உங்களுடைய நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நல்லா உற்று நோக்கி நல்லா விசாரித்து பார்த்து இந்த பொருள் நல்லதா அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. தயவு செய்து கவனம். போனாய் கம்பெனி சரியா, இந்த ட்ரில் லித்தானியம் பேட்டரி ட்ரில், இந்த ரீசெட்டு சரியா, இந்த செட் அப்படி ஃபுல்லாக வரும். நீ பாருங்க இதுதான் சாமான். ஓகே, அடுத்த நான் காட்டுறேன். இந்த ட்ரில் மிஷின் இது வந்துட்டு இதை யாரையும் வாங்குவான்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி வாங்குற ஆக்களா இருந்தா இதை ஸ்ட்ராங்கா செக் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளால புகை வருது சரியா. இப்ப நான் கால் பண்ணிச்சேன்னா மாத்தாரன்னு சொல்லிட்டான் பொஸ் கம்பெனிக்காரன். பொஸ்ஸில் வாங்கினா அதையும் செக் பண்ணி பார்க்கணும் சரியா. இது வந்துட்டு 10 டினார், பொஸ்ஸில் வந்துட்டு 13.5 சொல்றான். 12.5 போட்டியா இன்னொரு டினார் நம்மகிட்ட கேட்கறான். டெலிவரி காசு ஏற்கனவே சேர்த்துதான் எடுத்திக்கிறான் சரியா. சில இடத்துல 9 டினார் போகுது, இது பொஸ்ஸிலே 9 டினார் போகுது. இந்த டெலிவரி வாங்குறேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்க சொல்லுங்க சரியா. செக் பண்ணி பலமா அவங்களோட கையால. இப்ப என்னன்னு சொன்னா இது சும்மா சுத்தும், நல்ல லேசா சுத்தும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு நம்ம அதை புடிக்கணும். இந்த புடிச்சிட்டு இந்த பட்டன் அமர்த்தணும் சரியா. அப்படி அமர்த்த புகை வருது, அதுல வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் தருவேன், நீங்க அட்டாச் பண்ணி போடுங்க சரியா. சும்மா வாங்கி இப்ப இதை நாட்டுக்கு எடுத்துட்டு போய் டான்ஸ் நிறைய பேர் ஏமாறுவாங்களே, அதுக்கான நம்ம ஒரு விழிப்புணர்வா இதை எடுத்து போடணும் சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.